இப்போ இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு வரைவு பட்டியல் ஆகஸ்ட் 1 வெளியிட்டாங்க. எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க? இல்லை. ஆக இவங்க கிளப்பி விட்டது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, ஃபாரினர்ஸ் இங்கே இருக்கிற ஒருத்தர் தீர்மானிக்கிறாங்க, அப்படி தீர்மானிக்கக்கூடாது, இந்தியர்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அது இந்திய சட்டப்படி, அரசமைப்பு சட்டப்பிரிவு 326 படி இந்திய வாக்காளருக்கு தான் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் காட்டினது என்னது? ஃபாரினர்ஸ். ஆனால் ஒருத்தரும் இல்லை. எதை பற்றி சொல்லலை. முடிஞ்சு போச்சு. ஓகே. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, இந்த இன்டென்சிவ் ரிவிஷனில் வந்துட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்களை வந்துட்டு நீக்கிறதுக்கும் சேர்க்கறதுக்கும் நீங்கள் போட்ட கண்டிஷன்லாம் என்னது? பிறப்பு சான்றிதழ் கொடுக்க சொன்னாங்க. பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அதான். ஒரு மனுஷன் இங்கே இத்தனாம் தேதி இந்த இடத்துல பிறந்தான் அப்படின்றது தானே. அந்த பிறப்பு சான்றிதழ் வந்துட்டு 2004 ஜனவரியின் படி 1ஆம் தேதி அப்படி ஒருத்தன் அந்த மாநிலத்தில் பிறந்தவன் அப்படின்னோம்னா அதற்கான சான்றிதழை அவன் பெறக்கூடிய இடம் எது? அரசு, வருவாய்த்துறை. ஆனால் அந்த 2004 படி பீகார் மாநிலத்தில், நல்லா கேட்டுங்க, பீகார் மாநிலத்தில் பிறப்பை பதிவு செய்தவர்களினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை அந்த பாப்புலேஷன்ல 16.94 விழுக்காடு மட்டுமே. 16.94 விழுக்காடு மட்டுமேன்னா 83% பீகார் வாசிகளுக்கு பிறப்பு சான்றிதழே இல்லை, பதிவு செய்யப்படவும் இல்லை. அப்போ இது எப்படி எடுத்து முடிச்சிருக்க முடியும்? இதுதானே முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அவங்க சொல்லவே இல்லை. இது இந்த ஹிந்து பத்திரிகை வந்துட்டு போட்டுச்சு, இந்த மாதிரி அப்படின்ட்டு. இந்திய அளவுலேயே பிறப்பு சான்றிதழ் எவ்வளோ பேருக்கு இருக்கு அப்படின்னோம்னா 67% பேருக்கு தான் இருக்கு.